வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆம்லா பீட்ஸ் பேஸ்கெட் தான் பார்க்க போகிறோம். இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் போட்டிருக்கேன். ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கிற மாதிரி செட்டு கூட சைஸில் நான் வந்து போட்டிருக்கேன் இந்த கூடையை. இது வந்து ஒரு சாம்பிள் ஆர்டர் தான் கேட்டிருக்காங்க. இந்த பீஸ் வந்து எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து இதே மாதிரியே வந்து நிறைய கூடைகள் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க கேட்ட மாதிரி நான் ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கிற மாதிரி இந்த கூடைகளை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட், எவ்வளோ பீட்ஸ் ஒவ்வொரு கூடைகளுக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இன்றைக்கி எல்லாமே பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கூடைகள் எல்லாமே வந்து நார்மல் வேரில் தான் நான் வந்து பின்னியிருக்கேன். எல்லா கூடைகளுக்கும் 2 வேர் ஹேண்டில் தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒயிட் கலரில் இந்த மாதிரி கூடைகள் போடுறப்ப இந்த பீட்ஸ் கூடைகள் யூஸ் பண்ணி நம்ம நெல்லிக்காய் பாசி தான் நம்ம வச்சு போட்டிருக்கோம். போடுறப்ப கரெக்டாகவே வந்து ஃபிட் ஆகுது இந்த கூடைக்கு வந்து. நிறைய பேர் கேட்குறீங்க, நார்மல் வயரில் வந்து இந்த ஹோல்ஸில் வந்து இந்த நெல்லிக்காய் பாசி ஹோல்ஸ் போகுமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து போகுதுங்க, இன்சர்ட் ஆகுது. நல்லா இருக்குது, கூடையும் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரி நார்மல் வேரில் நம்ம போடுறப்ப நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு கூடைகளுக்கும் எவ்வளோ பாசி யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி மாடலில் நான் அந்த பாசியை நான் பீட்ஸை நான் வந்து கோர்த்துருக்கேன் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பாசிலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து ஒரே கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கூடைக்கு வந்து. இது வந்து 2 ரோல் கூடைக்கு மெரூன் கலர் பாசி மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 2.5 ரோல் கூடைக்கு 2 கலர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலர் அண்டு ரோஸ் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது வந்து இப்படி ரோ வைஸாக உங்களுக்கு வந்து அழகாக வந்து இப்படி போயிருக்கு. 2 கலர் நான் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். நான் ரோஸ் கலர் அண்டு க்ரீன் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நெல்லிக்காய் பாசி வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஆம்லா பீட்ஸ் நெல்லிக்காய் பாசியும் நான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் உங்களுக்கு நெல்லிக்காய் பாசி வேணும் அப்படின்றத எங்களுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வந்து சொல்லுவேன். இதுக்கு வந்து 4 கலர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பீட்ஸு. க்ரீனு, ரோஸு, மெரூனு, ப்ளூவு, டார்க் ப்ளூ, இந்த மாதிரி 4 கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இப்போ இந்த கூடைக்கு பார்க்கலாம். இது வந்து ஒரு 2 ரோல் கூடை. இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா 6.25 அடியில் 23 வயர் எடுத்துக்கணும். பேஸ் வந்து 10 லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாடலுக்கு நம்ம வந்து கிராஸ் நாட் போட்டு நம்ம ஒரு நாட்டு நம்ம பீட்ஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போனா தான் அந்த ஒவ்வொரு நாட்டு கிராஸ் நாட் போட்டு ஒரு லைன் நம்ம விடுறோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல பீட்ஸ் கொடுக்குறதுக்கு. அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட்டு தான் எடுக்கணும். ஸ்டீல் ஸ்கேல் தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். ஒரு லைனுக்கு 24 பீட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக வந்து 96 பீட்ஸ் வந்து இந்த கூடைக்கு மேக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து சிங்கிள் கலரில் போட்டிருக்கேன். இப்போ நிறைய பேர்ட்டு வந்து நிறைய மல்டி கலர் பீட்ஸ் வந்து நிறைய கூடைகள் போட்டுட்டு மிச்சம் இருக்குனாலும் நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னர் வயர் சேம் நம்ம அதே கலர், நம்ம இப்போ வந்து பிளெயினாக நம்ம ஒயிட் தான் யூஸ் பண்ணுறதுனால ஒயிட் கலர் தான் நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கணும். பேஸ் போட்டு முடிச்சது இந்த மாதிரி குச்சி சொருகிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு பேஸ் வந்து உங்களுக்கு. இதுக்கு வந்து நல்லா டார்க் கலர், நீங்கள் ஒயிட் கலருக்கு வந்து டார்க் கலர் நீங்கள் எது கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து கூட வந்து நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து கிடைக்கும். என்கிட்ட கேட்ட கஸ்டமர் வந்து ஒயிட் கலர் காம்பினேஷனில் தான் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால நான் ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த கூட சைஸ் வந்து 2.5 ரோல் கூட. இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா 7 அடியில் 26 வயர் எடுத்துக்கோங்க. பேஸ் வந்து 10 லைன் போட்டுக்கோங்க. நல்லா வந்து பேஸ் போட்டு முடிச்சு இந்த மாதிரி குச்சி சொருகிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 லைன் வந்து ரன்னிங் வயர் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து பீட்ஸு, ரன்னிங் வயர் 3 லைன், திரும்ப பீட்ஸு, இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கணும். இதுக்கு நான் வந்து 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ரோஸும் க்ரீனும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு லைனுக்கு 28 பீட்ஸ் வரும். டோட்டலாக 140 பீட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் இந்த கூடைகளுக்குமே வந்து நீங்கள் ப்ளைனாக ஒரே கலராக கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட்டாக நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இதில் 2 கலரில் கொடுக்குறப்ப இந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் நான் இந்த கூடைக்கு. கூடையோட ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக கிடச்சிருக்கு. கூடையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம நார்மல் நாட்டில் போடுறதுனால. ஹேண்டில் வந்து 2 வேர் ஹேண்டில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னர் வேர் அளந்துட்டு அதிலேருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து இந்த மாதிரி ஹேண்டில் போட்டுக்கோங்க. நல்லா மொத்தமாக போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து வெயிட் வந்து நல்லா தாங்கும். இது வந்து 3 ரோல் கூட. இதில் வந்து 4 கலர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பீட்ஸு. இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8 அடியில் 29 வயர், பேஸ் வந்து 13 லைன் போட்டிருக்கேன் இதுக்கு.
ஏன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் கூடன்றதுனால 13 லைன் நம்ம போட்டிருக்கோம். அப்புறம் பீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 4 பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு லைனுக்கும் வந்து 32 பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 192 பீட்ஸ் வந்து 6 லைன் வந்து நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி. இது வந்து உங்களுக்கு ரோவாக உங்களுக்கு வந்து தெரியும் உங்களுக்கு அழகாக 4 கலர் வந்து. இந்த மாதிரி நம்மள்ட்ட எப்படினாலும் பீட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கூடைகள் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாங்க. எல்லா கூடையும் நான் ஃபினிஷ் பண்ண பிறகு இந்த மாதிரி குமிழ்லாம் போட்டு நல்லா நீட்டாக வந்து கொரியரில் பேக் பண்ணி நாங்கள் வந்து அனுப்பிச்சிடுவோம். உங்களுக்கும் இந்த மாதிரி செட்டு கூட இதில் என்ன சைஸ் வேணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்னோடய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு இந்த கூடைகளோட ரேட்டு எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.